அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 5/7/2024 நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் அமாவாசை தினம். நாளை அமாவாசை தினம் இருப்பதனால நாளை காலை நம் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை நீங்கள் காலையிலேயே செஞ்சுருங்க. மாலை வேளையில் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. கண் திருஷ்டி போக்குவதற்கு இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டுங்க. கொடூரமான கண் திருஷ்டியை கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் சக்தி இந்த ஒரு பொருளுக்கு உண்டு. அது என்ன பொருள்? இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். தீராத கண் திருஷ்டி ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் வாழ்வில் முன்னேறவே முடியாது. நிச்சயமாக ஒருவர் தீராத கண் திருஷ்டியினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க என்னதான் தொழிலில் அவங்க பார்க்குற வேலையில் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சிங்கிறதே இருக்காது. மீண்டும் மீண்டும் தொடர் தோல்வி பிரச்சனை அப்படின்ட்டு அவரை அந்த மனிதனை சூழ்ந்த மாதிரியே இருக்கும். தீராத கண் திருஷ்டி அவ்வளோ ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். மேலும் ஒரு மனிதன் சீக்கிரத்திலே முன்னேற்றம் அடையவே முடியாது. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையான ஒரு வாசகம்தான். அவன் யாராக இருந்தாலும் சரி முன்னேற்றத்தை தடைப்படுத்தும் அளவிற்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமானது இந்த கண் திருஷ்டி. இது இயல்பாகவே எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். இந்த திருஷ்டி கழிக்கிறதுக்கு மிகச்சிறந்த நாள்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் அமாவாசை தினம். வெள்ளிக்கிழமை நாளே பொதுவாகவே நாம் வீட்டில் மாலை வேளையில் திருஷ்டி கழிப்போம். அதே போன்று நாளை அமாவாசை மிகச் சிறப்பான நாள் திருஷ்டி கழிக்கிறதுக்கு. இந்த திருஷ்டியிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மாதத்திற்கு ஒரு முறையாவது நம் குடும்பத்திற்கு திருஷ்டி கழிக்க வேண்டும். எனது மாதத்திற்கு ஒரு முறையாவதான் நினைப்பீங்க. வாரம் வாரம் திருஷ்டி கழிப்பது மிகச்சிறந்த நன்மையை உண்டாக்கும். அட்லீஸ்ட் மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த அமாவாசை நாளில் நீங்கள் திருஷ்டி கழிங்க. அன்று நாளைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திருஷ்டி சுட்டு போடுங்க. நீங்கள் உங்களது திருஷ்டி சுற்றி போடுறது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விருப்பமாக இருக்கும். கல் உப்பு வச்சு சுற்றி போடுவாங்க. சிவப்பு நிற ஆழம் வச்சு சில பேர் சுற்றி போடுவாங்க. ஒரு சில பேர் வெறும் கற்பூரம் மட்டும் சுற்றி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் சுற்றி போடுறதுலேருந்து இவ்வளோ முறைகள் இருக்குது. ஒரு சில பேர் கடுகு மிளகாய் உப்பு இந்த 3 பொருளையும் சேர்த்து சுற்றி போடும் வழக்கம்லாம் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் கருப்பு மிளகு வெண்கடுகு கருப்பு எள்ளு கற்பூரம் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து வீட்டில் உள்ள சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கள்லேருந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம திருஷ்டி கழிக்கிறதுக்காண்டி நம்ம சுற்றி போடுவோம். இந்த மாதிரி சுற்றி போட்டு நம்ம நெருப்புலையும் சில பேர் போடுவாங்க. ஒரு சில பேர் வாசல்லையே ஒரு பேப்பரில் மடித்து சுற்றி போடுவாங்க. இப்படி அமாவாசையில் திருஷ்டி கழிக்க வாய்ப்புள்ளவங்க நிச்சயமாக இந்த மாதிரி திருஷ்டி சுற்றி போடுங்க. கல்லுப்பில் திருஷ்டி சுற்றி போடலாம். எலுமிச்சம்பழத்தை திருஷ்டி சுற்றி போடலாம். அடுத்தபடியாக உங்களுடைய வீட்டுக்குள்ள பொறாமை எண்ணம் கொண்டு வருபவர்கள் உங்கள் வீட்டிற்கு தீங்கு நினைக்கணும், கெட்டது நடக்கணும், எதையாவது ஏவி விடணும் அப்படின்னு மனசில் முழு அழுக்கோடு யாராவது வந்தாலும் அவ்வளவு அந்த பாதிப்பு உங்களை அண்டாமல் இருக்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாமல் பாதுகாக்க இந்த பொருளை நீங்கள் நாளைய தினம் நிலைவாசலில் நீங்கள் கெட்டுங்க. அது என்ன பொருள்னா வசம்பு. வசம்பு நாட்டு மருந்து கடைகள்லையே கிடைக்கும். இல்லை ரோட்டோர கடைகள்லையுமே கிடைக்கும் இந்த வசம்பு. அதை நீங்கள் பேரம் பேச வேண்டாம். இவ்வளோ ரூபாயா அவ்வளோ ரூபாயான்ட்டு எவ்வளோன்னு கேட்டு அதோட அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து வாங்கிக்கோங்க. வாங்கிய வசம்பை ஒரு மஞ்சள் துணியில் வச்சு நீங்கள் முடிச்சா கெட்டிக்கிறணும். மஞ்சள் துணி இல்லைன்னு நினைக்கிறவங்க இன்றைக்கே வெள்ளை துணி இருந்தாலும் அதில் மஞ்சள் தண்ணி கலந்து அந்த மஞ்சள் தண்ணியில் இந்த வெள்ளை துணியை நனைச்சி காய போட்டுக்கோங்க. அந்த மஞ்சள் துணி எடுத்து அந்த வசம்பை வச்சு உங்கள் உள்ளங்கையில் வச்சு முடிச்சா போட்டுக்கோங்க. நாளைய தினம் மாலை வேளை 6 மணி போல் முதலில் உங்கள் குல தெய்வத்தோட பெயரை சொல்ல வேண்டும். எவ்வளவு இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் உங்களுடைய குலம் தழைக்க வேண்டுமென்றால் உங்களுடைய குல தெய்வத்தின் பெயரை முதலில் உச்சரிக்க வேண்டும். குல தெய்வத்தோட பெயரை 48 முறை சொல்லி பூஜை அறைகள் விளக்கேற்றி வைத்து மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். எங்கள் வீட்டில் உள்ள சுற்றி இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் ஒழியணும் அழியணும் அப்படின்ட்டு மனதார எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி இந்த முடிச்சு அப்படியே
உள்ளங்கையில் வச்சு அப்படியே மனதார பிரார்த்தனை செஞ்சு அப்படியே உங்கள் நிலைவாசலில் அமாவாசை நாளான நாளைய தினம் உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டிடுங்க. இந்த செயலை நாளைக்கு இரவு 10 மணிக்கு முன்னாடியே செஞ்சுருங்க. இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டை சுற்றி இருக்கும் கெட்ட சக்திகள் நல்ல சக்திகளாக மாறும். வீட்டுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழைய முடியாது. கெட்ட எண்ணத்தோடு வீட்டுக்கு வருபவர்களை எதிர்மறையை நிலைவாசலே இருக்கும் வசம்பு ஈர்த்து கொள்ளும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு வசம்பை அப்படியே நீங்கள் ஒவ்வொரு மாதம் ஒரு அமாவாசை நாளில் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய தினம் செய்யுங்க. பலன் நிச்சயம்.